பைஃபேஷியல் பேனல் போட்டிருக்கோம். ஸோ பைஃபேஷியல் பேனல் மேலேயும் இருக்கும், இந்த கீழேயும் இருக்கும். ரிஃப்ளெக்ஷனாக உங்களுக்கு ஃபீல் போட்டு வரும். ஸோ நீட்டாக இன்சுலேஷன் பண்ணி நம்ம மீட்டர் வாங்கி கான்ஃபிகர்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 கிலோவாட் பேனல் போட்டிருக்கோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து ஜிஇ ஸ்ட்ரக்சர் போட்டு ஜிபி ஸ்ட்ரக்சர் போட்டு நம்ம பண்ணியிருக்கோம். எல்லாமே பைஃபேஷியல் பேனல்ஸு. அப்போ பார்த்தீங்கன்னா மேலே பேனல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணி எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து இன்வெர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் இங்கே நம்ம கனெக்ட் பண்ணி தனியாகவே கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இன்வெர்டர், ஏசிடிபி, டிசிடிபி பாக்ஸு 3மே இதில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து பேனல் கனெக்ட் இருக்குது. டேரெக்டாக இங்கேருந்து வந்து இபிக்கு லைன் போயிருக்கு. இப்போ இதான் வந்து நெட் மீட்டர். ஸோ இப்போ நெட் மீட்டர் எடுத்து நேற்று நைட்டு வந்து மாற்றிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆன் பண்ண 1 hour ஆகப்போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் வந்து இப்போ ஜென்ரேட் ஆகிருக்கு. 1.1ன்னு இங்கே ஜென்ரேட் ஆகிருக்கு பாருங்கள். எக்ஸ்போர்ட் ஆனது. எக்ஸ்போர்ட் வந்து 1.1 யூனிட் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆனது இது. ஸோ இப்போ மொத்தமாக சார் வந்து 3 பேஸ்ன்றதால 3 இது வச்சுருக்கு, 3 பேஸ் இருக்குது. அதனால் 16.8 யூனிட் வந்து இது வரைக்கும் வந்து சார் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நேற்று நைட்லேருந்து இப்போ காலையில் வரைக்கும் 17 யூனிட் கிட்ட வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 1 ஹவரில் வந்து ஒரு யூனிட் ஜென்ரேட் ஆகி போயிருக்கு. ஸோ அடுத்து போக போக அப்படியே வயசு வயசாக அப்படியே மாறிடும். ஸோ இம்போர்ட் பண்ணது குறைய ஆரம்பிச்சுன்னா எக்ஸ்போர்ட் பண்ணது